ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மழைக்காலத்தில் நம்ம என்ன தான் துணி ரொம்ப அழகாக துவைச்சி காய போட்டாலும் அது காயவே காயாது. ஏன்னா கிளைமேட் வந்து கூலிங்கான கிளைமேட்டை கண்டு சீக்கிரமாக காயாது. துணியில் ஈரம் அதிக நேரம் இருக்கிறனால துணி வந்து ஒரு மாதிரி அவுச வாடைன்னு சொல்லுவோம்ல, அதாவது பூசாம் பிடிச்ச வாடை மாதிரி ஒரே பேட் ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன தான் கம்ஃபர்ட்லாம் போட்டு ரொம்ப சுத்தமாக நம்ம அலசி காய போட்டாலுமே அது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த ஸ்மெல்லு இல்லாமல் இருக்கிறதுக்கான டிப்ஸ் தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ரெட் கலராக இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் ஆல்னு இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். துணியில் அழுக்கு வாடை, பூசான் வாடை, இந்த அவுச வாடெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, அழுக்கில் போடுற துணியில் ஈரத்தன்மை கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது. ஈரத்தன்மையோடு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அதுவே வந்து பூசாம் வச்சிரும், அவுச வாடை வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து நம்ம குழந்தைங்க வந்து குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸில் ஈரம் பட்டுட்டு அந்த ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், நம்ம கழட்டி அப்படி வந்து அழுக்கில் போடக்கூடாது. இந்த மாதிரி ஈரமாக இருக்கிற துணியை கொடியில் நல்லா காய வச்சுருங்க. காற்றுல காயணும். இது காயறதுக்கு 2 நாள் ஆனாலும் பரவாயில்ல. நல்லா ஈரம் இல்லாத அளவுக்கு காஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம அழுக்கு கூடையில் போட ஆரம்பிக்கணும். அழுக்கு துணியை துவைச்சதுக்கப்புறமா துணியில் அழுக்கு வாடை, அந்த குருட்டலுக்கு இல்லாமல் நல்ல வாசனையாக இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அழுக்கு கூடையில் அழுக்கு துணியை போடும் போது அது வந்து நல்லா காத்தோட்டமான பகுதியாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப காற்று போகாத அளவுக்கு ரொம்ப அடைச்ச மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா அதுவுமே நமக்கு ரொம்ப வீடே அவுசவாடை அடிக்கிற மாதிரி வந்துடும். ட்ரெஸ்ஸுமே பார்த்திங்கன்னா பூசாக வச்சிரும். முடிஞ்ச வரைக்கும் அழுக்கு துணியில் ஈரம் இல்லாத அளவுக்கு நல்லா காத்தோட்டமான பகுதியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. துவைச்ச துணியை காய வைக்கிறதுக்காக நான் எஸ்கோக் தான் வச்சுருக்கேன். இது ட்ரிச்சியில் இருக்கிற மங்கள் ஷாப்பிங் மாலில் தான் நான் வாங்கினேன். இந்த எஸ்கோக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. அதுவும் நிறைய விஷயங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது துணி காய போடுறதுக்காக இந்த கொடிக்கயிறுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொடிக்கயிறோட ஸ்டார்டிங்லையும் எட்ஜ்லையும் இந்த மாதிரி எஸ்கூக் வச்சு நல்லா முடிச்சு போட்டுருங்க. இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கொடிக்கயிறை எங்கள் வீட்டு ஹாலில் இருக்கிற ஜன்னலில் தான் நான் இந்த எஸ்கூக்கை மாட்டுறேன். இப்படி மாட்டிக்கோங்க. இதே மாதிரி உங்கள் ஹாலில் எப்படி வசதியோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹாலில் கொடி போட்டுக்கலாம். இப்படி நம்ம கொடி கட்டி துணி காய போடும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். துணி வந்து நல்லா சீக்கிரமாக காஞ்சிரும். துணியில் அவுச வாடை கொஞ்சம் கூட இருக்காது. உங்களுக்கு வீட்டுக்குள்ளே கொடி கட்டி இருக்கும் போது திடீர்னு யாரும் கெஸ்ட்டு வந்தால் கூட நம்ம டக்குன்னு இந்த எஸ்கூக்கை கழட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம். கொடியில் துணி காய போடும் போது இந்த மெத்தடில் காயப்பட்டோம்னா ரொம்ப சீக்கிரமாக துணி காஞ்சிரும். நம்ம எப்போதுமே கொடி கயிறை சென்டராக வச்சுட்டு துணியை வந்து 2 சைடுமே சமமாக இருக்கிற அளவுக்கு போடுவோம். அந்த மெத்தடில் போடாமல் நம்ம காய போடுற துணியோட ஒரு கார்னரை மட்டும் இந்த மாதிரி 2 சைடு நல்ல நுனி பகுதியை மட்டும் கிளிப்பு போட்டு குத்திட்டு இப்படி ஃபுல்லாக கீழே இப்படி விட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாகவே காஞ்சிரும். இதே மாதிரி நீங்கள் பேண்ட்டாக இருக்கட்டும், டாப்ஸு, பனியன் எதுவாக இருந்தாலும் ஓகே, அந்த கார்னரை மட்டும் மேலே கிளிப்பு போட்டுட்டு ஃபுல்லாக கீழே தொங்க விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக காஞ்சிரும். எப்போதுமே நம்ம வீட்டில் எனி டைம் ஃபேன் ஓடிட்டே இருக்கும். இந்த ஃபேன் காற்றுல காய வைக்கும் போது ரொம்ப ஈஸியாக துணியெல்லாம் காஞ்சிரும். பகல் டயத்துலையுமே வந்து நம்ம இதே மெத்தடில் காய வச்சுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வீட்டுக்குள்ளே துணி காய போடுறது பிடிக்கல அப்படின்னா இப்போ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சேர் விரிச்சிட்டு சேரில் நம்ம வச்சுருக்க துணியெல்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக காய வச்சிடலாம். நல்லா ஃபேன் காற்றுல நல்லாவே காஞ்சிரும். சீக்கிரமாக காயும் போது துணியில் இருக்கிற அந்த அவுச வாடை ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். இந்த மெத்தட் வந்து ரெகுலராக எல்லார் வீட்லையுமே ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தடு தான். என்ன தான் நம்ம துணியை நல்லா காய வச்சு எடுத்து வச்சாலும் செல்ஃபில் வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற இந்த மழை சீசனுக்கு ரொம்ப அப்படியே கிளைமேட்லாம் கூலிங்காக இருக்கிறனால செல்ஃபில் வச்சுருக்க துணியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அவுச வாடை அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்காக நான் வந்து அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேண்டாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். இந்த ரேஷன் அரிசியை நம்ம செல்ஃப்லலாம் வைக்கும் போது செல்ஃபில் இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாத்தையுமே அரிசி வந்து உறிஞ்சிரும். இதை நீங்கள் வெறும் அரிசியை வைக்கிறத விட இதில் ஏதாவது எசன்ஸ் கலந்து வச்சோன்னா அந்த செல்ஃபில் நல்ல வாசமாக இருக்கும். அதில் இருக்கிற அந்த
பூச்சான் வாடை அவுச வாடை இல்லாமல் நல்லா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். எசன்ஸுன்றதுமே நம்ம கடையிலலாம் ரொம்ப செலவு பண்ணி வாங்க வேண்டியது கிடையாது. நம்ம ரெகுலராக வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வெண்ணிலா எசன்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இது கேக்குக்கெலாம் யூஸ் பண்ணுவோம். அதோட ஸ்மெல் வந்து அந்த முட்டை ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இந்த எசன்ஸ் தான் இதில் வந்து ஒரு 2 ட்ராப்ஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போவே பாருங்கள் இதோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக வாசமாக இருக்குது. இதை நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கோ, எந்த இடத்துலலாம் பூசா ஸ்மெல் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த அரிசியை வைக்கும் போது அதோட ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நீங்கள் இதோட பவுலோடு வைக்கிறா இருந்தாலும் வச்சிடலாம். இல்லை இப்படி வச்சா நமக்கு கொட்டிடும் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணோன்னா இந்த மாதிரி நான் வந்து ஒரு காட்டன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது பழைய கிளாத் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். கிளாத்தில் எடுத்துக்கோங்க. இதோட நான் அந்துருண்டை 2 சேர்க்குறேன். இதையும் சேர்க்கும் போது அதோட ஸ்மெல்லுமே வந்து நல்லாயிருக்கும். துணியிலலாம் அந்த அவுச வாடை பூசா வாடை இல்லாமல் செல்ஃப் ஓப்பன் பண்ணும் போதே செல்ஃபில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல்லு கிடைக்கும் நமக்கு. இப்போ இதை எல்லாத்தையுமே கட்டிட்டு ஒரு ரப்பர் பேண்டு போட்டு நான் இதை நல்லா கட்டிடுறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மூட்டையை நான் இந்த மாதிரி தான் செல்ஃபில் வைக்கிறேன். நம்ம ட்ரெஸ்ஸஸ்லாம் வைக்கிற செல்ஃபில் வச்சுக்கலாம். இல்லை எங்கெல்லாம் நீங்கள் அந்த பூசா வாடை வருதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத வச்சிடலாம். இப்படி வைக்கும் போது நம்ம செல்ஃபை ஓப்பன் பண்ணும் போதெல்லாம் நமக்கு நல்ல ஸ்மெல் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு யார் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.